வணக்கம்மா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா உளுந்து வடை செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்கம்மா. எடுத்து கழுவி ஊற வச்சுக்கோங்கம்மா. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கம்மா, நல்லா ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்மா. பாருங்கம்மா, ஊற வச்ச உளுந்தை நைஸாக அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த நைஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம்மா. வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்கம்மா. இப்போ பாருங்கம்மா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்கம்மா. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்கம்மா. கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுமா. இப்போ வடை மாவில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்கம்மா. கையில் ஈரப்பதத்தோடு எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து சென்டராக கட்டை வரல இப்படி விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வடை சூப்பராக பொன்னிறமாக ஆயிடுச்சுமா. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. பாய்.